பிரைஸ் தி லார்ட். இன்றைய ஜீவாப்பம் 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள். அப்படி இருந்தும் உங்களை குறித்து நாங்கள் சொன்ன புகழ்ச்சி இந்த காரியத்தில் வீணாய் போகாமல் நான் சொன்னபடி நீங்கள் ஆயத்தப்பட்டவர்களாயிருப்பதற்கு இந்த சகோதரரை அனுப்பினேன். மக்கதோனியர் என்னுடனே கூட வந்து உங்களை ஆயத்தப்படாதவர்களாக கண்டால் இவ்வளவு நிச்சயமாய் உங்களை புகழ்ந்ததற்காக நீங்கள் வெட்கப்படுவீர்கள் என்று நாங்கள் சொல்லாமல் நாங்களே வெட்கப்பட வேண்டியதாயிருக்கும். பாருங்க, இதற்கு முந்தின வசனத்தை பார்த்து இதை பார்த்தோம் என்றால் ஈஸியாக நமக்கு புரிந்து கொள்கிற சிந்தை உருவாகும். பரிசுத்தவான்களுக்கு செய்ய வேண்டிய தர்ம காரியத்தை குறித்து நான் அதிகமாய் உங்களுக்கு எழுத வேண்டுவதில்லை. உங்கள் மன விருப்பத்தை அறிந்திருக்கிறேன். அகாயாவில் உள்ளவர்கள் 1 வருஷமாக ஆயத்தமாய் இருக்கிறார்கள் என்று நான் மக்கதோனியருடனே சொல்லி உங்களை புகழ்ந்தேன். உங்கள் ஜாக்கிரதை அநேகரை எழுப்பிவிட்டதும் உண்டு. அப்படி இருந்தும் உங்களை குறித்து நாங்கள் சொன்ன புகழ்ச்சி இந்த காரியத்தில் வீணாய் போகாமல் நான் சொன்னபடி நீங்கள் ஆயத்தப்பட்டவர்களாயிருப்பதற்கு இந்த சகோதரை அனுப்பினேன். மக்கதோனியர் என்னுடனே கூட வந்து உங்களை ஆயத்தப்படாதவர்களாக கண்டால் இவ்வளவு நிச்சயமாய் உங்களை புகழ்ந்ததற்காக நீங்கள் வெட்கப்படுவீர்கள் என்று நாங்கள் சொல்லாமல் நாங்களே வெட்கப்பட வேண்டியதாக இருக்கும். ஆமேன், அல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த வசனங்கள் மூலம் அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன வெளிப்படுத்துகிறார், இதன் மூலமாக ஆவியானவர் உங்களோடும் என்னோடும் என்ன உணர்த்துகிறார் என்பதை நாம் சற்று நேரம் நாம் ஆராய்ந்து பார்ப்போம். வார்த்தைக்கு ஏற்ற வாழ்க்கை வாழ வேண்டும். ஆமேன். பவுல் கொரிந்து விசுவாசிகளை பற்றி மற்ற சபைகளிடம் பெருமையாக கூறியிருந்தார். அந்த பாராட்டு வீணாகாமல் இருக்க அவர்கள் ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்று பவுல் நினைத்தார். எக்ஸாம்பிளாக பார்க்கணும்னா, ஒரு ஆசிரியர் என் மாணவர் மிகவும் ஒழுக்கமானவர்கள் என்று கூறிவிட்டு கெஸ்ட் வரும்போது, விருந்தினர்கள் வரும்போது மாணவர்கள் ஒழுங்கின்றி நடந்து கொண்டால் அந்த ஆசிரியரோட வார்த்தை ஒரு மதிப்பில்லாமல் போய்விடும். அதுபோல தான் கிறிஸ்தவர்கள் தங்கள் சாட்சியை காத்துக்கொள்ள வேண்டும். அது ரொம்ப முக்கியமானது. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், உங்கள் நற்கிரிகளை கண்டு மனுஷர் கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 2ஆவதாக பார்த்தோம் என்றால், ஆயத்தம் என்பது விசுவாசத்தின் அடையாளம். ஆமேன். பவுல் வந்து கேட்டது பணம் மட்டுமல்ல, மனதின் ஆயத்தத்தை சொல்கிறார். தேவனுக்காக முன்கூட்டியே தயாராக இருப்பது உண்மையான அர்ப்பணிப்பை காட்டுகிறது. ஆமேன். உதாரணமாக நாம் பார்த்தோம் என்றால், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு சனிக்கிழமையிலேயே மனதையும் அந்த நேரத்தையும் எல்லாம் நம்ம வந்து தயார்படுத்தி வைத்துவிட்டு நம்ம அந்த நாளைக்காக முன்கூட்டியே நம்ம ஆயத்தமாக வைப்பது தேவனை நாம் மதிக்கிறோம். நாம் அந்த அந்த கூடுகையில் நம்ம தேவனுடைய அந்த ஐக்கியத்தில் கூடுகையில் கலந்து கொள்வதற்கு நம்ம எவ்வளோ வாஞ்சியாக ஐக்கியமாக இருக்கிறோம் என்பதை அந்த தேவனுக்கு மதிப்பு கொடுக்கிறதை நாம் வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. ஆமேன். பாருங்கள், 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், உங்களுக்குள்ளிருக்கும் நம்பிக்கையின் காரணத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் பதிலளிக்க எப்போதும் ஆயத்தமாக இருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமேன். நமது வாழ்க்கை மற்றவர்களை ஊக்குவிக்கவும் அல்லது ஏமாற்ற முடியும். கொரிந்தியர்களின் உண்மைத்தன்மையை பார்த்து மற்ற சபைகள் உற்சாகப்பட வேண்டும் என்று பவுல் விரும்பினார். ஆமேன். நம்முடைய வாழ்க்கை மற்றவர்களை ஊக்குவிக்கிறதா இருக்க வேண்டும். ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையை பார்த்து மற்றவர்களை ஏமாற்றம் வைக்க முடியும். அப்போ நம்ம எந்த காரியத்தில் எப்படி இருக்கிறோம்? தேவனுடைய அந்த வார்த்தைக்கு நாம் முழுமையாக அர்ப்பணித்து நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய செயல்பாடுகள், நம்முடைய பேச்சு, நம்முடைய சுபாவங்கள் அதன்படி பிரதிபலிக்கிறதா இருக்கிறதா? ஒரு குடும்பம் விசுவாசத்தில் உறுதியாக இருந்தால் அந்த பக்கத்து வீட்டாரும் கூட தேவனை அறியறதுக்கு அவங்களுக்கு ஒரு விருப்பம் உண்டாகலாம். ஆனால் அலட்சியமாக வாழ்ந்தால் கிறிஸ்துவை பற்றிய தவறான எண்ணம் அந்த பக்கத்து வீட்டில் உள்ளவங்களுக்கு உருவாகலாம். இதுபோல் தான் நம்ம வாழ்கிற வாழ்க்கையிலே, நம்ம குடும்பங்களிலே, உறவுகளிலே, நம்மளுடைய வேலை ஸ்தலத்திலே நம்ம எத்தனை பேரோட பழகுறோம், பேசுகிறோம்? நம்மளுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கிறது? நம்முடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது? கிறிஸ்துவை நாம் பிரதிபலிக்கிறோமா? நாம் படிக்கிற வேத வசனம், அந்த வசனத்தின்படி நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதா? நம்மளை நாமே ஆராய்ந்து பார்க்கிற தருணம்.
பிலிப்பியர் 1:27 சொல்லப்பட்டிருக்கிறது, கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள் என்று. ஆமென். இதன்படி இந்த வசனத்தின் மூலம் நாம் என்ன லெசன் லேர்ன் பண்ணிக்கிறோம் அப்படின்னு பார்த்தா, நாம் பேசுவதும் செய்வதும் ஒரே மாதிரி இருக்கணும். நாம் பேசுவது ஒன்று, செயல்படுவது ஒன்று என்று இருக்கக்கூடாது. நாம் பலிபீடத்தில் நின்று ஒரு ஆண்டவர் வசனத்தை நாம் போதிக்கிறோம் என்றால், நாம் அதன்படி போதிக்கிற நாமே நாம் அதன்படி நடக்கிறோமா என்பதை ஆராய்ந்து பார்த்து நம்மளை முழுவதுமாக அதற்கு அர்ப்பணித்து அதன்படி வாழ ஒவ்வொரு நாளும் நாம் அதற்கென்று நாம் அர்ப்பணித்து ஓடும்போது ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார், நம்மளை பலப்படுத்துவார், நம்மளை நடத்துவார், சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நடத்த ஆவியானவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆமென். தேவனுடைய பணிக்காக, தேவனுடைய வேலைக்காக எப்போதும் நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஆமென். நம் வாழ்க்கை கிறிஸ்துவுக்கு சாட்சியாக இருக்க வேண்டும். நம்மை பார்த்து மற்றவர்கள் தேவனை மகிமைப்படுத்தும்படி நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். ஆமென். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களோடும் என்னோடும் ஆவியானவர் பேசிக்கொண்டிருக்கிறார். நம்முடைய சாட்சியை காக்கும் ஆயத்தமான வாழ்க்கையாக நாம் வாழ வேண்டும். அதுக்கு முழுவதுமாக நம்மளை அர்ப்பணிப்போமா? இந்த சிந்தையோடு ஆண்டவர் ஒரு புதிய நாளைக்குள் நம்மளை நடத்தி கொண்டதுக்கு தேவனுக்கு நன்றி செலுத்தி ஆண்டவர் நோக்கி பார்த்து ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கம் நிறைந்த பரம தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற தேவனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, முழு இருதயத்தோடு உம்மை துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், தொழுது கொள்கிறோம் ஆண்டவரே. கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறோம் ஆண்டவரே. கண்ணீரோடு கர்த்தாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இந்த 2026 வருஷத்தின் 7வது மாதமாகிய இந்த ஜூலை மாதத்தின் 24ஆம் தேதியை காண கிருபை செய்த தேவனே, உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. அப்பா, எங்களை எந்த நோக்கத்திற்காக அந்த பூமியில் எங்களை உருவாக்கினீரோ, உம்முடைய சித்தம், உம்முடைய தீர்மானம் எங்கள் வாழ்க்கை நிறைவேற்றும் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் வேத வசனத்தை படிக்கிறவர்களாக மட்டும் இல்லாதபடி அந்த வசனத்தின்படி நாங்கள் நடக்க எங்களை ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. அர்ப்பணிக்கிறோம் ஐயா. ஆவியானவரே, எங்களுக்குள்ளே இருக்கிற ஆவியானவரே, எங்கள் ஒவ்வொருவரே நீங்கள் எங்களை நடத்துங்கப்பா. சத்தியத்தின் வழியில், உண்மையின் வழியிலே, பரிசுத்தத்தின் வழியிலே எங்களை நடத்தும் ஆண்டவரே. இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டிருக்க, பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவரையும் அபரிவிதமாக ஆசீர்வதிக்க கிருபைக்காய் ஸ்தோத்திரம். அப்பா, தாயின் கர்ப்பத்தில் உருவாகும் முன்னே எங்களை முன்குறித்திருக்கிறீர், அழைத்திருக்கிறீர், வேறுபிரித்திருக்கிறீர். இந்த மட்டும் நீர் எங்களை நடத்தி வருவதற்கு நாங்கள் எம்மாத்திரம் ஆண்டவரே. எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம், அர்ப்பணிக்கிறோம். இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டிருக்க, பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு அவங்க குடும்பங்களையும், வேலை ஸ்தலத்தையும் ஆசீர்வதிங்கப்பா. கயிற்று சேர்க்கிற எல்லா வேலைகளும் உடைய கரம் கூட நடத்துகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். இந்த புதிய நாளைக்காக நன்றி செலுத்துகிறோம். காலைதோறும் உடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார் ஆண்டவரே. உடைய புதிய கிருபையினால எங்களை ஒவ்வொரு நிரப்பி ஆசீர்வதித்து வழிநடத்துகிற மேலான கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்களே முற்றிலுமாய் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளைக்கு விரோதமாக செயல்படுகிற எல்லா அந்தகாரத்து கிரியைகளை நசனாக இயேசு கிறிஸ்துவின் வல்லமையின் நாமத்தினாலே கடிந்து துரத்தி அப்புறப்படுத்துகிறேன். அப்பாலே போ சாத்தானே. ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே. நீர் அப்படியே செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். இந்த நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். தேங்க்யூ ஜீசஸ்.